தூங்கலை அப்படின்னா நிறைய பாதிப்பு வரும். நம்ம உடம்புல வந்து நிறைய பாதிப்பு வரும். அதாவது ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு முக்கியமாக அப்படின்னா, மினிமம் ஒரு 6 மணி நேரமாக தூங்கணும். தூங்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோன்னு பார்க்கணும். காலையில் வந்து நம்ம எந்திரிக்கிற டைமு கடின உழைப்பாக இருக்கும். அப்புறம் லேட் நைட்டாக தூங்கக்கூடிய விஷயம். இப்போ டிவி, மொபைல் இருக்குது. இப்போ மொபைல்லாம் பார்த்துருப்போம். மொபைல் பார்த்துட்டு இருக்க விஷயம். அதாவது சாப்பாடு சாப்பிட்றது வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்றோம்? நார் சத்து உள்ள சாப்பாடு சாப்பிட்றோமா? அதிகமாக கார்போஹைட்ரேட்டு, அதாவது சுகர் அதிகமாக உள்ள உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி நம்ம குறைவாக தூங்குகிறோம் அப்படின்னா அது தூங்குறதுக்கு டைம் இருக்குது. நான் வந்து கடினமாக உழைக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பூரா முழிச்சிட்டு வேலை பார்க்குறது. இந்த ஃபுல் நைட்டு ரெகுலராக நைட்டு முழிச்சிட்டு இருக்க பீப்புளை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவர் வந்து பாடி கரெக்டான இதில் இருக்காது, அந்த சுறுசுறுப்பாக இருக்காது, மைண்டு ஃப்ரீயாக இருக்காது, கண் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா நைட்டு முழிக்கிறதுல வந்து நிறைய நம்ம பாடி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம முழிச்சிட்ருக்கோம். அதே நம்ம வந்து தவறான ஒரு விஷயம். இது மூளை சிதைவு ஏற்படும், நரம்பு பாதிக்கும், பாடி டயர்டாகும். இந்த மாதிரி ஒரு சில டைமில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம், போயிட்டு வரோம். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு ட்ரெயினில் போகிறேன், நைட்டில் வெளியூர் போகிறோம் அப்படின்னா நைட்டில் தூங்கலை அப்படின்னா ஒரு 2 days தூங்கலை அப்படின்னா ஒரு 3 நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும். அந்த 3 நாள் ஒரு டைம், கரெக்டு டைம். அப்போ தூங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் பார்க்குறது, நம்ம மைண்டு, நம்ம மனசு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி டார்க்கான ரூம்பு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. டிவி சவுண்டு, மொபைலு இந்த மாதிரி இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு 6 மணி நேரம். நான் ஒரு 10 மணிக்கு தூங்கினேன் அப்படின்னா ஒரு 4:30 மணி வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கும். இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி ஒரு 2 நாள் டிஸ்டர்பாக ஆச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். 3 நாள் சரியாக தூங்கினா மட்டும்தான் அது சரியாகும். அந்த விஷயம். அதே மாதிரி வந்து நம்ம உள்ள பாடி ஒத்துழைக்காது. இப்போ பகலில் தூக்கம் வருது, நைட்டில் தூங்கலை, பகலில் தூக்கம் வருதுன்னா அதை வந்து நம்ம தூங்காமல் நம்ம அப்படியே ட்ரை பண்ணி வேலை பார்த்துட்டே இருப்போம். இது வந்து பாதிக்கும். ஏன் அப்படின்னா அந்த டைமில் ஒரு 15 நிமிஷம் நம்ம அலாரம் வச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாடி ரெக்கவர் ஆகி மறுபடியும் நம்ம தூக்கத்துக்கு கொண்டு வரும். அது மாதிரி உணவு, நைட்டில் சாப்பிட்ற உணவு வந்து நம்ம எந்த மாதிரி உணவு எடுக்கிறோன்னு பார்க்கணும். ஹெவி ஃபுட்டாக எடுக்கிறோமா, நிறைய கார்போஹைட்ரேட் எடுக்கிறோமான்னு பார்க்கணும். அது கார்போஹைட்ரேட் இல்லாமல் லைட் ஃபுட்டாக இல்லை சாப்பிடாம கூட இருக்கலாம், நைட்டில் சாப்பிடாம கூட இருக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருப்போம், அது நல்லா உழைக்கும், உங்களுக்கு வந்து அதுவே போதுமானதாக இருக்கும். அது மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது ஃப்ரீடம் இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். தூக்கம் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாகவும் பாதிக்கும். ஹார்ட் பாதிக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டொமக்கில் வந்து பிரச்சனை வரும். இந்த மாதிரி தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெய்லி ஈவினிங் 7 to 8 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த செஷன் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு ஷேர் பண்ணலாம்.